கடகம் கடகராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல, சனி 9ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல குரு இருக்கின்ற இந்த அமைப்பு மிக மிக முக்கியமாக ராசியில் இருந்த நீச்சனாக இருந்த செவ்வாய் 7ஆம் தேதி மாறி 2ஆம் இடத்திற்கு மாறி விடுகிறார். அதே மாதிரி சூரியனும் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பிற்பாடு 15 நாளைக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். சூரியன் 12ஆம் இடத்தில் வலுத்து அங்கே குருவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல யோக காலகட்டம். ஆக முதல் பகுதி ஒரு மாதிரி இருந்தாலும் கூட 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலமாகவும் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய சூரிய மாற்றத்தின் மூலமாக நினைத்தது நடக்கக்கூடிய அற்புத நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், 10ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார்ன்றதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், அதே போல வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்துல மதுரையில் இருக்கிறாங்க, பிறந்தங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், திருச்சியில் பிறந்தனா இப்போ சென்னையில் இருக்கிறேன், இந்த மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. 4ஆம் பாவகத்தை சுக்கிரன் வலுத்து பார்க்க போகிறார். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், சுக பயணங்கள் செய்ய வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அதற்கு கடந்த 2 வருடங்களாக அஷ்டமச்சனியின் காரணமாக தடைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது சுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இதை விட மேலே பெண்களால் தொந்தரவுகள், ஆண்களால் தொந்தரவுகள் அனுபவித்தவர்கள், காதல் என்கின்ற பேரில் மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது சுக்கிரன் அப்படியே 11ஆம் வீட்டிற்கு, அதாவது 10வது வீட்டு 9ஆம் வீட்டிலிருந்து 10வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் வரக்கூடிய நிலைமைகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஓரளவிற்கு 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் சுக பயணங்கள், வீடு வாகனங்கள், ஏற்கனவே மன அழுத்தத்தில் ஆணால் பெண்ணால் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள், பிரேக்கப் ஆகி போன காதல் அப்படியே ஓஞ்சி போய் புதிய காதல் வரக்கூடிய, பழைய காதல் வராது, பழைய காதல் வரவே வராது. பழையவர்கள், அதாவது ஏற்கனவே நான் இவங்களை லவ் பண்ணேன் அவங்கள லவ் பண்ணேன் அப்படின்றத மீண்டும் திரும்பி வருவார்களா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்னொரு புதிய காதல் உருவாகி அந்த காதல் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என கடகராசிக்காரர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம் இப்போது வலுத்திருக்கிறதுனால குருவின் பார்வையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் கிடைக்காத அளவிற்கு லாபம், சூதாட்டத்தில் மனசு போகும். தயவுசெய்து சூதாட்டம் ஆன்லைன் கேம்னா அப்படி இப்படின்னு போயிடாதீங்க. அதிலெல்லாம் முதல்ல பணம் வர்ற மாதிரி இருந்தாலும் சில இதில் இப்போ மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். அஷ்டமச்சனியில் இழந்த அமைப்புகளை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக மனக்கட்டுப்பாடுகளோடு இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதையும் நினைக்காதீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சோதனைகள் பாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக அப்படியே விலகும். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அவர்களுக்கும் சேர்த்தே ஜூன் மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு. ஜூன்